ஹலோ, குட் மார்னிங். பிரைஸ் லார்ட். இன்றைக்கும் இந்த நாளில் உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நல்லவர், அவர் மாறாதவர், என்றும் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தை ஒரு நாளும் பொய்த்து போகாது. அவருடைய வார்த்தை நம்மை வாழ வைக்கிற வார்த்தை. இன்றைக்கும் அந்த வார்த்தையின்படி அவர் வழிநடத்தி செல்லுவார். நாம் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அந்த வார்த்தை நம்மளை கைவிடாது. தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள வாசம் செய்கிறது. லூக்கா 2ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தில் எப்படி படிக்கிறோம்? கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத்தூரிலிருந்து யூதேயா நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது, அவருடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சாதாரண காரியங்கள் மூலமாகவே எல்லாம் நிறைவேறிவிடும். பொதுவாகவே நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம்னா, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்கிற காரியங்கள் எல்லாம் பிரம்மாண்டமான விதத்தில் தான் வெளிப்படும் நினச்சிட்டு இருப்போம். உண்மையாலுமே பிரம்மாண்டமாக தான் இருக்கும். ஆனால் அது வெளிப்படுகிற விதங்கள் சாதாரண விதத்தில் வெளிப்பட்டுவிடும். லூக்கா எடுத்துட்டிங்கன்னா பெரிய பெரிய ராஜாக்களை பற்றி, அதிபதிகளை பற்றி, பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் அவர் எழுதியிருக்கிறார். ஆனால் இயேசுவின் பிறப்பு அப்படின்னு வரும்பொழுது 2 வசனத்தில் சொல்லிட்டார். பெத்லகேமில் இருக்கும் பொழுது இயேசு பிறந்துட்டார். பெத்லகேமில் மரியாள் இருக்கும் பொழுது அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கும் சொல்லுகிற காரியம் இதுதான், நேர்த்தியான நேரம். நம்ம ஒருவேளை இருக்கிற இடம், நம்முடைய கால சூழ்நிலைகள், வாழ்க்கையினுடைய நிலைகள், பொருளாதார நிலை, இப்படி எல்லா காரியங்களையும் நம்ம சுற்றி பார்த்துட்டே இருக்கும் பொழுது எதுவுமே பெரிய காரியங்கள் நடக்கிறதுக்கு சாத்தியம் இல்லாதது போல தெரியலாம். இயேசுனுடைய பெற்றோர்கள் நாசரேத்திலிருந்து பெத்லகேமுக்கு வந்தார்கள். அப்போ பெத்லகேம் என்பது ஒரு சின்ன இடம், சின்ன ஊர். அங்கே குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக வந்தார்கள். அப்படி அந்த இடத்துல வந்த நேரத்தில் இவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. இயேசு அந்த பெத்லகேமில் பிறந்தார். அப்போ எல்லாமே தேவனுடைய திட்டத்தின்படி, தேவனுடைய தீர்மானத்தின்படி நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்கு நம்மை சுற்றி பிரம்மாண்டமான காரியங்கள் இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. நாம் பெத்லகேமில் இருந்தாலும் பரவாயில்ல, எளிமையான சூழ்நிலையில் இருந்தாலும் பரவாயில்ல, தேவைகள் நடுவில் இருந்தாலும் பரவாயில்ல, நெருக்கத்தின் நடுவில், பலவீனத்தின் நடுவில் நம்ம இருந்தாலும் பரவாயில்ல, தேவனுடைய பெரிய திட்டம், பிரம்மாண்டமான காரியம் எளிமையான சூழ்நிலையின் நடுவில், நேர்த்தியான நேரத்தின் நடுவில் வெளிப்படும். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு இருக்கிற காரியங்கள், உங்களை சுற்றி இருக்கிற பிரச்சனைகளவே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறார், என்னதான் இப்படி நம்மளை சுற்றி நெருக்கி கொண்டிருந்தாலும், எளிமையான சாதாரணமான விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலுமே அதன் நடுவில் தான் தேவன் பெரிய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார். அப்போ இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய நேர்த்தியான நேரம் இருக்கிறது. அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறுகிற நேரத்தில், காலத்தில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த வார்த்தையை, வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் தேவன் நேர்த்தியாய் செய்து முடிப்பார். God bless you all.